வெல்கம் டு டெம்ப்ளரிஷ் vlog. மக்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு பார்க்குறோம். எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிட்டு கடுகு போடுறோம். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியணும். அப்புறம் சீரகம் போடுறோம். வெந்தயம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறோம். எல்லாமே ஒரு அளவாக போடுங்க மக்களே. உங்கள் கை ஒரு ஸ்பூன் அளவு கூட நம்ம போட்டுக்கலாம். அது நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டோம்னா பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு இருக்கும்போது பூண்டு வதக்கிட்டோம்னாக்கா நல்லா வெந்துற மாதிரி வரும் நம்மளுக்கு. அந்த குழம்பு சாப்பிடும்போது பூண்டோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அது கூட இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி நம்ம அரைச்சியும் போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மக்களே இப்போ உங்களுக்கு பூண்டு குழம்புலாம்? யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்லா பூண்டு வதக்கிக்கணும். பெருங்காயம், கெட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். நாங்கள் தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கேஸ் ட்ரபிள், அது வயிறு ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கிளியர் ஆகிடும். வெங்காயம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பூண்டு வதங்கிடுச்சு, இஞ்சி வதங்கிடுச்சு. வெங்காயம், சாம்பார் வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டே வரணும். நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு வந்தோம்னாக்கா குழம்பு இன்னும் ருசி தட்டணும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தூவிக்கிட்டோம்னாக்கா வெங்காயம் வதங்குறது ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும் நம்மளுக்கு. ஏன்னா அது உப்போட தன்மை நம்மளுக்கு இருக்கிறதுல சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்மளுக்கு வெங்காயம். தக்காளி போட்டு வதக்கியாச்சு. தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், நான் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாக்கா எல்லாமே தேவையான அளவுக்கு நம்ம கை இருப்பு அளவுக்கு பார்த்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். புளி தண்ணி கரைச்சிட்ருக்கோம். கொஞ்சமாக அதுவும் நமக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி கரைச்சிட்டு கரைசல் எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டோம்னாக்கா பூண்டு குழம்பு ரெடியாக போகுது. புளி தண்ணியை ஊற்றிட்டோம். நம்ம நல்லா கிண்டி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடணும். குழம்பு நல்லா தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் குழம்பு ஸ்லிம்மில் வச்சுக்கலாம். சிறு தீயில் வச்சு கொதிக்க விட்டோம்னா குழம்பு சூப்பராக வரும். பூண்டு குழம்பு சுண்டை வச்சு சாப்பிட்டோம்னா அதோட ருசியே ருசி தான். குழம்பு செஞ்சுட்டு ஒரு 2-3 ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. அதுவும் அந்த பூண்டோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள். சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னே இருக்கணும் போல் இருக்கும். யாருக்கெல்லாம் பூண்டு பிடிக்குமோ அவங்க பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். பூண்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் மக்களே. ஃபைனலாக நம்ம முடிச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே இவ்வளோ சூப்பராக இருக்குது. சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ அருமையாக இருக்கும்னு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் மக்களே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.